Hello guys, I am Deepak. Welcome to Deepak TNBC Academy. நம்ம இன்னைக்கு என்ன மாதிரி பார்க்க போகிறோம்னா, இந்த கொஷின் பேப்பர் வந்து குரூப் 1 கொஷின் பேப்பர். இது வந்து குரூப் 4ஓட கொஷின் பேப்பர். ரெண்டுமே ஒரிஜினல் தான். 2025 நடந்த கொஷின் பேப்பர் தான் ரெண்டுமே. ஓகேங்களா? இதில் வந்து எப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். 2025 பொது அறிவு பட்டப்படிப்பு தரம்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இதில் வந்து இது வந்து குரூப் 4 கொஷின் பேப்பர். ஓகேங்களா? இதில் வந்து 10ஆம் வகுப்பு தரம் அடிப்படையில் இந்த கொஷின் எடுக்கப்பட்டுள்ளதுன்னு எந்த இதிலும் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் 2024, 22, 19 அந்த மாதிரி கொஷின் பேப்பர்னா எடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதில் போட்டிருக்கோம் 10ஆம் வகுப்பு தகுதி அடிப்படையில் இன்னும் கன்ஃபார்ம் இங்கே போட்டிருக்கோம். ஆனால் இந்த இதில் வந்து தமிழ் மற்றும் மதிப்பு கூட்டு தேர்வு பகுதி ஆள போட்டிருக்கு. பகுதி ஆள பொது அறிவு மற்றும் பகுதியில திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவுன்னு போட்டிருக்கு. சரிங்களா? அப்போனா இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷன் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கலை. அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து குரூப் 1ஓட கொஸ்டின்ஸ் பாருங்க. இதுல வந்து கங்கன்யான் விண்வெளி திட்டத்தை பற்றி ஒரு ஸ்கூட்ரு காரணம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து குரூப் 1 கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? அதே மாதிரி ஒன் செகண்ட் நான் எடுத்துக்கிறேன் நான் ஜெண்டர் ஸ்டடீஸில். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது வந்து குரூப் 4. ஓகேங்களா? இது வந்து ஒரு பஞ்சமி நிலத்தை பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அரசு புறம்போக்கு நிலங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு வழங்குவதற்கு வாயிலாக அரசின் நிதி வருவாயின் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது குரூப் 1. இது வந்து குரூப் 4 கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இதுல வந்து இதுவுமே கூற்று காரணம், இதுலயுமே கூற்று காரணம். நல்லா பாருங்க. இதுவும் கூற்று காரணம், இதுவும் கூற்று காரணம். நல்லா இதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஓகேங்களா? ரெண்டுலுமே ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அது ஈக்குவலாக தான் ரெண்டுக்குமே வந்திருக்கு. ஓகேங்களா? எந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் அப்படியே நீங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்னு பாருங்கள். அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் தான் பாருங்கள். பார்த்தீங்களா? ஒரு முன்னாடி நிதி அமைச்சராக, அதாவது ஜெயலலிதா அம்மா பீரியடில் இருந்த நிதி அமைச்சர்ஸு அந்த மாதிரி நிதி அமைச்சராக கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படி அப்படியே அதே மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த வித இதுவுமே இல்லை, எந்த வித பாகுபாடுமே இல்லாமல் அப்படியே தான் வந்திருக்கு. இதில் எப்படி இதுவும் காலவரிசைப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 4க்கும் காலவரிசைப்படி அப்படியே தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இப்போ இதில் வந்து குரூப் 1 கொஸ்டின் பேப்பர். இதில் வந்து காரணம் கூட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரியான எண்ணை கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். நான் இதில் வந்து 2 கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததில் 45 கொஸ்டின்ஸ் ரெண்டுக்குமே அப்படியே சேமாக பொருந்தது. மீதி இருக்க கொஸ்டின்ஸ் தான் ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மாறுபாடோட இருக்குது. ரெண்டுக்குமே அப்படியே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போனா நம்ம வந்து குரூப் 4க்கு படிக்கிறது குரூப் 1 லெவல் படிக்கணும்னு ஸ்டாண்டர்டாக தான் எடுப்பேன் இனிமேல். டிஎன்பிசி ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு கிரியேட்டிவாக கொண்டு வந்துட்டாங்க இந்த இயரில். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்பா நாங்கள் இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் எடுப்போம், உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இதை கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி வேலை வாங்குங்க இன்னும் ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. அப்போனா நம்ம வந்து இனிமேல் அப்படியே டோட்டலாகவே மாற்றணும், எல்லாமே மாற்றணும். நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். சிலபஸ் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நியூ சிலபஸ் எடுத்துக்கணும், ஓல்டு சிலபஸ் எடுத்துக்கணும். எப்போ நம்மளுக்கு வந்து ஓல்டு சிலபஸ் எடுக்கிறோமோ இல்லையோ 2017 16 எப்போ ஒரு 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 வட்டையும் சிலபஸ் மாறுச்சு. எனக்கு அது சரியாக தெரியலை. அந்த சிலபஸ் நம்ம எடுத்து வச்சு படிச்சு தான் ஆகணும் நம்மளுக்கு வேலை வாங்கணும்னா. நீ எதுக்கு படிக்காத இருந்தாலுமே டிஎன்பிசின்னு உள்ளர வரீங்கன்னா எதுக்கு படிக்கிறதா இருந்தாலுமே குரூப் 1 லெவலில் படிச்சு தான் ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது இனிமேல்.
நீங்களே அதோட டிஃப்ரென்ஸ்னால் நல்லா பார்ப்பீங்க. நான் இதோட பிடிஎஃப் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே தெரியும். ஏன்னா ரெண்டுமே இது வந்து ஒன் மந்த் டிஃப்ரென்ஸில் தான் ரெண்டுக்குமே உண்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கைக்கு வருது. ஓகேங்களா? அப்படி இருக்க போய் ஒரு குரூப் 1ல் 70 போஸ்டிங்ஸு, குரூப் 4ல் 3900 வேகன்சி, சரிங்க, சில்லற வேகன்சி. குரூப் 4ல் வந்து 13 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டு 11 லட்சம் பேர் எழுதுறாங்க. அவங்களுக்கும் இதே ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் தான். குரூப் 1ல் டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர், அது ஒரு 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. அவங்களுக்கு இதே ஸ்டாண்டர்ட் பேப்பர் தான். நான் அப்புறம் நீங்கள் ஈக்குவலாகவே குவாலிஃபிகேஷன் கொண்டு வரலாமே. குரூப் 4க்கு நீ டிகிரி வேணும், குரூப் 1க்கு டிகிரி வேணும். அதுக்குண்டான ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் நம்ம கொண்டு வந்துடலாமே. எதுக்கு? ஏன்னா குரூப் 4 எழுதுறவங்க பூராமே ஒரு 10th லெவலில் முடிச்சிருக்கவங்க மட்டும் எழுத மாட்டாங்க, ஒரு பிஹெச்டி லெவலில் கூட இப்போ எழுதிக்கிருக்காங்க இந்த குரூப் 4லனா. ஏன்னா ஒரு அடிப்படை இளநிலை உதவி ஆய்வாளர் தானே. ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலுமே ஒரு அடிப்படையான இளநிலை உதவியாளர் தான், ஜூனியர் அசிஸ்டன்ட் தான். அதுக்கு எதுக்கு இவ்வளோ ரொம்ப குரூப் 1க்கு ஈக்குவலான கொஸ்டின்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? அது நீங்கள் வந்து இனிமேல் தான் நம்ம அதுக்குண்டான வழிமுறைகளை, ஐ மீன் இப்படித்தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க, டிஎன்பிசி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே தான் நம்ம ஒரு தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய நேரம். ஆஸ்பிரண்ட் பூராமே கண் முழிச்சுக்குங்க. கண் முழிச்சது கூட இல்லாமல் படிப்போம் நம்ம நம்ம குரூப் 2க்கு. ஓகே, ஆல் த பெஸ்ட். இனி வர குரூப் 2ல் நம்ம நல்லபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.